இவ்வளவு அவசரப்படுறதுக்கு பின்னாடி கண்டிப்பா யாரும் இருக்காங்க சித்தப்பா. சித்தி யார்கிட்டயோ போன் கால்ல தான் இவ்வளவு நேரம் பேசின மாதிரி இருந்தது. ஒருவேளை காயத்ரி பாட்டி தான் அவங்கள ஏதோ சொல்லி மிரட்டி இப்படி எல்லாம் பண்றாங்களோ? வாய்ப்பு இருக்கு பவி. அதெல்லாம் செய்யக்கூடிய ஆளு தானே அவங்க. ஆனா எதை வச்சு இவங்கள லாக் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. சித்தப்பா, மஞ்சுவும் அமெரிக்கால தானே இருக்காங்க. நாம வேணா அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அவன் அமெரிக்கால சேஃபா தான் இருக்கானான்னு கால் பண்ணி பேசுவோமா? சரியான ஐடியா. சித்தப்பா, ஒரு நிமிஷம். என்ன பவி? நீங்க அர்ஜுன் கிட்ட பேசுறப்ப அவன் என்ன பத்தி கேட்டானா நான் இங்க இல்லன்னு சொல்லிடுங்க. ஏன் பவி? இல்ல சித்தப்பா, அவனுக்கு படிப்புல எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்றதுக்காக நான் பேசக்கூடாதுன்னு கோவில்ல வேண்டியிருக்கேன். அதான். சரி பவி. ஹலோ அர்ஜுன். சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? வந்து 2 நாள் மட்டும் கொஞ்சம் டைமிங் செட் ஆகல மாமா. இப்போ ஓகே தான். அது இல்லடா அர்ஜுன், இப்போ அங்க உனக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி ஏதாச்சும் நடக்குதா? இல்லையே மாமா, அப்படி எதுவும் இல்லையே. நான் நார்மலாக ரூமில் தான் இருக்கேன். சரி, மஞ்சு எங்க? அவங்க இப்போதான் திங்ஸ் வாங்கணும்னு கடைக்கு போயிருக்காங்க. ஏன் மாமா திடீர்னு ஃபோன் பண்ணி இப்படி கேட்குறீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, சும்மாதான். மஞ்சு உன்னை ஒழுங்கா பார்த்துக்கிறாளா, டைமுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாளான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். அவங்க என்ன சூப்பராக பார்த்துக்கிறாங்க மாமா. நான் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேன். சரிடா அர்ஜுன், நான் அப்புறம் பேசுகிறேன். மாமா, பவி அங்கே இருக்காளா? அவகிட்ட பேசவே முடியல. பவி இங்கே இல்லை, நான் அப்புறம் கால் பண்ண சொல்கிறேன். சரி மாமா, பாய். சரிடா. என்ன பவி இவன் நார்மலாக ஃபோன் எடுத்து பேசுகிறான், மஞ்சு இவனை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு வேற சொல்கிறான். இதெல்லாம் வச்சு பார்த்தா அர்ஜுனுக்கு எந்த ஆபத்தும் இருக்கிற மாதிரி தெரியலையே.